ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சித்திரமே. சித்திரமேல இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இல்லத்தரசிகளின் கலைகளில் ஒன்றான சிறு சேமிப்பை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்களும் சேமிக்கலாம். தலைப்பு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வாடகை வீடு பெஸ்ட்டாக இல்லை குத்தகை வீடா, அதாவது லீஸ் வீடா? இந்த ரெண்டு வீட்டில் எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எது நமக்கு பணம் சம்பாதிச்சு தரப்போகுதுன்னு தான் இந்த வீடியோவை நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொந்த ஊரை விட்டுட்டு சொந்த ஊரில் வீடு நிலம் எல்லாமே இருந்துட்டு வெளியூரில் வரும்போது நம்ம முக்கால்வாசி பேர் ரெண்ட்டு வீட்லேயும் லீஸ் வீட்லேயும் தான் இருக்காங்க. 100% பேர் மக்கள். அதில் 50% பேர் சொந்த வீட்லேயும் 30% பேர் வாடகை வீடு, அதாவது ரெண்ட்டு கொடுத்து மாதம் ரெண்ட் கொடுத்து இருக்கிறாங்க. 20% பேர் குத்தகை, மொத்தமாக ஒரு பல்க் அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் நமக்கு வாடகை வீடு லாபமா இல்லை குத்தகை வீடு நமக்கு லாபமா? இல்லை பணம் சம்பாதிச்சு தர்றது வாடகை வீடா இல்லை குத்தகை வீடா? இல்லை இந்த ரெண்டுமே எனக்கு வேணாங்க, இதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுங்கன்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது நான் கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வாடகையோட அட்வான்டேஜஸ்: சுலபமாக சுலபமாக நமக்கு வீடு கிடச்சிரும். நமக்கு இந்த ஏரியாவில் கிடைக்காதோ என்னமோ நம்ம யோசிச்சுட்டே இருக்க தேவையில்லை. சுலபமாக வீடு கிடைக்கும். கம்மியான அமௌண்ட்டு, 2 மாதம் கம்மியான அமௌண்ட் இருந்தாவே நமக்கு போதும். 2 மாதம் வாடகை அட்வான்ஸாக வச்சு நம்ம போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து குத்தகை வீடு, அதாவது லீஸில் நம்ம மாதம் வாடகை தர தேவையில்லை. அந்த ஒரு டென்ஷனை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். மொத்தமாக நம்ம அந்த அமௌண்ட்டை கொடுக்குறோம். அந்த மாதம் கொடுக்குற அமௌண்ட்டை நாம் எடுத்து வச்சுட்டு அதை நாம் இன்னொரு இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு அதில் ப்ராஃபிட் வரும். இதே கம்மியான தொகை கொடுத்தாவே போதும். கொஞ்சம் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை மொத்த அமௌண்ட்டு இப்போது லீஸுக்கு கொடுக்குறோன்னா அதில் 1 மாதம் 2 மாதம் கழித்து பாதி அமௌண்ட்டு கொடுக்கலாம், இப்போ கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்கலாம், அப்படி நம்ம குறைச்சி போய்க்கலாம். இதே நம்ம ரெண்ட் வீட்டில் இருந்தால் அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்துட்டு 10 மாதத்துலேருந்து 7 மாதம் முன்தொகையாகவே நம்மக்கிட்ட வாங்கிக்கிறாங்க. அதுமாரி டோக்கன் அட்வான்ஸாக வாங்கிக்கிறாங்க. இந்தியன் ரூல்ஸ் படி 2 மாதம் ரெண்ட்டை வாங்கினாவே போதும். ஆனால் நமக்கு 10 மாதம் 7 மாதம் அமௌண்ட்டாக தான் நம்மக்கிட்ட வாங்குறாங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். வாடகை உரிமை இல்லை, எங்களுக்கு நீங்கள் வீடு காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லாமல் நம்ம எங்கள் சொந்தக்காரங்க வராங்க, மேல் வீடு போர்ஷன் வேணும், கீழ் வீடு போர்ஷன் வேணும், நீங்கள் இருக்கிற போர்ஷன் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அது ஒரு டார்ச்சர் நமக்கு. இது வீடு பராமரிக்கிறதுக்காக மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு வாங்கிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு கூட்டிக்கிட்டே தான் போவாங்க. வருஷம் 500 2வது வருஷம் 500 அப்படியே மெயின்டெனன்ஸ் சார்ஜு, கூட்டுறதுக்கு கோலம் போடுறதுக்குன்ட்டு நம்மக்கிட்ட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் பல்ப் போயினாலும் சரி, ஃபேன் ரிப்பேர் ஆனாலும் எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட தான் காசு வாங்குவாங்க. ஆனால் அது வாடகை வீட்டில் இருக்க ரொம்ப டிஸ்அட்வான்டேஜஸ். ஒரு ஆணி கூட நம்மளால் அடிக்க முடியாது. பெயிண்ட்டு ஏதாவது போனால் கூட அதுக்கு நாம தான் காரணமாக இருப்போம். நம்ம கடைசியாக நம்ம வீடு காலி பண்ணிட்டு வரோம், நம்ம கொடுத்த அட்வான்ஸ் வந்து நமக்கு பாதியாக தான் வரும். அந்த மெயின்டெனன்ஸ் பிடிச்சிட்டோம், இதுக்கு பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கம்மியாக தான் தருவாங்க. அது நம்மக்கிட்ட இருந்து வாங்கின காசு எப்படி கழிக்கலான்னு தான் பார்ப்பாங்க தவிர நம்மக்கிட்ட கையில் கொடுக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறது தான். வாடகை வீட்டில் நம்ம மொத்த அமௌண்ட்டாக கொடுத்துருந்தோம்னா அதை வாங்குறதுக்குள்ள பெரும் பாடாயிடும். இதே நம்ம லீஸ்க்கு இருந்தோம்னா அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 2 வருஷம் 3 வருஷம் லீஸுக்கு நம்ம இருந்தால் கூட நம்ம காலி பண்ணும்போது நம்ம அமௌண்ட்டு கேட்டால் கூட இல்லைங்க, இப்போதைக்கு இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொடுத்த அமௌண்ட் வச்சு தாங்க நான் இன்னொரு கடனை அடைச்சேன், அதனால் இப்போதைக்கு முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தாக்கடிப்பாங்களே தவிர்த்து நம்மக்கிட்ட முழுசாக கொடுக்கவும் மாட்டாங்க. அந்த சுலபமே கிடையாது. இதே உதாரணத்துக்கு வாடகை வீடுனா இப்போ 8,000 வச்சுக்கலாம். 2 பிஹெச்கே 2 பெட்ரூம் இருக்கிற வீட்டுக்கு நான் இந்த கணக்கு போட்டிருக்கேன், சும்மா உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். இதே 3 வருஷத்துக்கு இருக்கணும்னு வச்சுக்கோங்க. வருஷம் அப்படியே அதே அமௌண்ட்டாக இருக்க போகிறதில்ல. வருஷத்துக்கு 5% ஏற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ 8,000 கூட 500 400 ஏற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க வருஷத்துக்கு. இதே குத்தகை வீடுனா ஒரு அமௌண்ட்டை பல்க் அமௌண்ட்டாக கொடுத்துட்றோம். 8 லட்ச ரூபா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். இதே 3 வருஷத்துக்கு ஒரு கணக்கு போட்டிருக்கேன், வாங்கன்னு அதை பார்க்கலாம். வருஷத்துக்கு 8,000, 12 மாதத்துக்கு 96,000. இதே 2வது வருஷத்துக்கு 8,500 500 ஏற்றிருக்காங்களா, 10வதுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு 500 வாங்குவாங்க.
12 மாதத்துக்கு 1,08,000. இதே 3வது வருஷத்துக்கு 10,000. அது நம்ம 8,500 மறுபடியும் ஏற்றிடுவாங்க 10,000 ப்ளஸ் மறுபடியும் மெயின்டெனன்ஸ்க்கு வாங்குவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு போகிற வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் வாங்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் நம்மளை காலி பண்ணுறதுக்காகவே இப்படி மெயின்டெனன்ஸ்னு நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த 12 மாதத்துக்கு கொடுத்தோம்னா 1,26,000. வாடகைக்கே நாம் கிட்டத்தட்ட 3,30,000 நம்ம கொடுக்குறோம். ஆனால் இது நமக்கு கையில் வரவே வராது. இந்த அமௌண்ட்டு நம்மக்கிட்ட இருந்து கழிய தான் செய்யுமே தவிர்த்து நம்மக்கிட்ட சேராது. இதே நம்ம லீஸுக்கு இருந்தால் அந்த அமௌண்ட் நம்ம எத்தனை வருஷத்துக்கு இருக்கோமோ 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ 5 வருஷத்துனாலும் கூட இந்த நம்ம அமௌண்ட் இன்னொருத்தங்கிட்ட இருக்குது. அவங்க அதை ரொட்டேஷன் பண்ணிப்பாங்க. இல்லை எல்லா ஓனருமே அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டால் கூட அந்த அமௌண்ட் நம்ம கேட்கும்போது நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம 5 வருஷத்துக்கு கிடைச்சா நமக்கு அந்த அமௌண்ட் கையில் வந்துடும். ஆனால் ரெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணிட்டோம்னா அந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்காது. கழிஞ்சது தான். நமக்கு என்ன பெஸ்ட்டுனா ரெண்ட்டை விட லீஸ் அமௌண்ட்டு தான் பெஸ்ட்டு. லீஸ் வீடு தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 1 வருஷமோ 2 வருஷமோ ரெண்ட் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம அதை சேவிங்ஸ் பண்ணி அதை லீஸ் வீட்டாக நம்ம மாற்றிக்கலாம். லீஸ் வீட்டில் இருந்துக்கிட்டோம்னா அங்கேருந்து நாம் அந்த அமௌண்ட்டை வாடகை கொடுக்குற அமௌண்ட்டை எடுத்து வச்சு அதை நம்ம சேவிங்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஒன்றுலேருந்து இன்னொன்று மாறி அதுலேருந்து இன்னொன்று மாறி நம்ம சேவிங்ஸ் தான் நம்ம அதிகப்படுத்தணுமே தவிர்த்து அதை நம்ம செலவு செய்ய நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வருமானம் கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நாம் குறைச்சி தான் நம்ம செலவு செய்யணும். இல்லை நமக்கு வருமானம் அதிகமாக இருக்கே நாம் செலவு பண்ணலாம். இதே நம்ம ரெண்ட் வீட்டில் இருக்கும்போது சரி வாடகைக்கு சரியாக போயிடுது, செலவுக்கு சரியாக போயிடுது, நம்மளால் ஒன்றும் சேமிக்க முடியலன்னு நினைக்கிறோம். அதே நம்ம ரெண்ட் வீட்டுக்கு வந்தால் வாடகை வீடு மிச்சமாக இருக்குல்ல, அந்த காசை நம்ம செலவு பண்ணலான்னு நினைக்கக்கூடாது. அந்த காசை நம்ம சேவிங்ஸ் பண்ணால் தான் நமக்கு நம்ம அடுத்த லைஃப்க்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை நீங்கள் இன்னொன்றையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். செலவு போக சேமிக்கக்கூடாது, சேமிப்பு போக தான் செலவு செய்யணும். இன்னொரு மெத்தட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் எம்ஐஎஸ். எம்ஐஎஸ்ன்னா போஸ்ட் ஆஃபீஸில் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இது மாதம் நமக்கு வட்டியாகவே நமக்கு வரும். இப்போ நம்ம லீஸுக்கு நம்ம கொடுக்குறோம் 8 லட்ச ரூபா, 9 லட்ச ரூபா நம்ம லீஸுக்குன்னு கொடுக்குறோன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம மாதம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம வட்டியாக வாங்கி அதை நம்ம வீடு வாடகை கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதான் நான் சொன்னது அடுத்த மெத்தடு. சரிங்களா? இப்போ வட்டி போஸ்ட் ஆஃபீஸில் எம்ஐஎஸில் 7.5% தராங்க. இது 5 வருஷத்துக்கு. இது 1 வருஷத்துக்கும் இந்த மெத்தட் இருக்குது. ஒரு தடவை நம்ம ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஒரு தடவை தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ணுறத நமக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் நாம் கட்டின அமௌண்ட் இல்லாமல் ப்ளஸ் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து நமக்கு வரும். அதில் இது ஒரு நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது. இதில் நம்ம 1000 ரூபாயிலேருந்து குறைஞ்சபட்சம் 1000 ரூபா. இதே ஒரு நபராக இருந்தால் 9 லட்சம் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் அது 15 லட்சம் வரைக்கும் நம்ம இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒருத்தவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் அதில் ஓப்பன் பண்ண முடியும். இது இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தோம்னா நம்ம பசங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம்னா நமக்கு தனியாக வரும். நம்ம பசங்க அக்கௌண்ட்டுக்கு தனித்தனியாக எல்லாத்துக்குமே 3 பேர் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம்னா தனித்தனியாக எல்லாருக்குமே வட்டி கணக்கு தனித்தனியாக போயிடும். இது யார் ஓப்பன் பண்ணலான்னா ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது 3 பேர் கூட இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 3 பேர் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு வயசு வரம்புன்னா 10 வயசுக்கு மேலே இருக்க யார் வேணால் நம்ம சேர்ந்துக்கலாம். டெபாசிட் அமௌண்ட்டை சொல்லியிருந்தேன். டெபாசிட் அமௌண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ நம்ம டெபாசிட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு மாதம் அவங்க ரெண்டாக நமக்கு வட்டியாக நமக்கு தருவாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு தருவாங்க. வட்டி எப்போ கட்டுறோமோ அதுக்கு அடுத்து இப்போ நம்ம இந்த மாதம் 1ஆந்தேதி பிப்ரவரி 1ஆந்தேதி நம்ம கட்டுறோம்னா நமக்கு அடுத்த மார்ச் 1, 2 நமக்கு அந்த அமௌண்ட் நமக்கு வட்டியாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த சிஸ்டம் வந்துடுச்சு. அதனால் நம்ம அக்கௌண்ட்டை நம்ம அதில் ஜாயின் பண்ணிவிட்டால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வட்டி வந்துட போகுது. நம்ம ஒரு மாதம் நம்ம வாங்கலை போய் நம்ம டேரெக்டாக நம்ம பேங்க்கில் போய் வாங்கலை அப்படி இல்லைன்னா நமக்கு அடுத்த மாதம் அவங்க தருவாங்களா அந்த அமௌண்ட்டையும் வட்டியும் சேர்த்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போட்டு தருவாங்களான்னு அது கிடையாது. அந்த அமௌண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம், ஆனால் அது இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு சேர்த்து வராது.
நம்ம எப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஒரு தடவை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு தடவை தான். இல்லை கொஞ்சம் அமௌண்ட் இப்போ 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு 6 மாதம் அடுத்து திருப்பி 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அப்படி முடியாது. நீங்கள் தனித்தனியாக தான் பண்ண முடியும். அதுவும் ஒரு அக்கௌண்ட் இந்த எம்ஐஎஸ்ல வந்து ஒருத்தவங்க ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். இதே நம்ம இன்னொருத்தவங்க பேரில் கூட இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இடையில எடுக்க முடியாது. எனக்கு 6 மாதத்துல 5 மாதத்துல எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதெல்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே ஒரு நாமினின்னு ஒருத்தவங்களும் நேம் எழுதியிருப்பீங்க. நீங்கள் இல்லைனாலும் இன்னொருத்தவங்க அந்த நாமினி பேருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அவங்களுக்கு வட்டி அவங்க அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிடும். இதுதான் நான் சொன்ன தேர்ட் மெத்தட். நான் சொன்ன உதாரணத்துக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம 9 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. 9 லட்சம் இல்லை லீஸுக்கு நம்ம 8,000 ரூபா கொடுக்குறோம். 8,000 ரூபாயும் 9 லட்சமோ 4 லட்சமோ 5 லட்சமோ நம்ம கையில் இருக்க பல்க் அமௌண்ட்டு நம்ம 1 லட்சத்துக்கு மேலே வந்தாவே நமக்கு எல்லா நடுத்தர குடும்பத்துக்காரங்க எல்லாத்துக்குமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே 1 லட்சத்துக்கு மேலே வர்றது எல்லாமே நமக்கு பல்க் அமௌண்ட்டுன்னு தான் நாமலாம் நினைப்போம். அதனால் அந்த அமௌண்ட் எவ்வளோ இருந்தாலும் நம்ம அதில் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு 7.4% இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு. இதே 66,600 ரூபா. இதே நமக்கு அது மாதத்துக்கு 5,550 ரூபா வருது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எதுவுமே லாஸாக ஆகாது. ஒன்று கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை பேங்க்கு. அதுவும் நேஷ்னல் சர்டிஃபிகேட்டோட இருக்கிற பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தராங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஏமாத்து வேலை இதுலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லை நமக்கு இப்போ 1,000 ரூபா கட்டினோம்னா 2,000 ரூபா தராங்க, மாதம் நமக்கு அதில் பெனிஃபிட் வருது, அந்த மாதிரி எதுலேயுமே நம்ம ஏமாறக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வளர்ந்து வர நம்ம சித்திரமேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.